என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனிடம் பிதா என்னை அனுப்பினது போல் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வாசிக்க வேண்டிய பகுதி வாசித்தாயிற்று. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12-14. இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டு பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுகத்துண்டாக்கும்படி பரிசுத்தமாக்கப்பட்டதுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரைகள் அலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அடுத்த வேத வாசிப்பு. நீங்கள் உங்களை சோதித்தறிந்து பங்கு கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 1 கொரிந்தியர் 11:27 முதல் 31 வரை. இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய பந்திக்காக வந்திருக்கின்ற கர்த்தருடைய திருச்சபையாரே உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதத்தினுடைய இந்த முதலாம் வாரத்திலே கர்த்தருடைய திருவிருந்திற்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்களே, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வாரத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. கர்த்தர் விதமாக அப்பத்தை இந்த வேளையுமாக அடையாளப்படுத்துகிறார். நீங்க இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். பார்ப்பதற்கு ஒரு அப்பம் தான். உலகத்தின் பார்வையிலே இது ஒரு அப்பமாக, ஒரு ரொட்டியாக உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் இது ஜெபம் பண்ணி திருவிருந்திலே பங்கெடுக்கிற அவர்களிடத்துல இது உயிர் கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக உங்கள் சரீரத்திலே அது கலக்க போகிறது. ஊழியக்காரர்கள் இதை ஜெபித்து ஜனங்கள் மத்தியில இதை கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் என்றால், நான் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறார், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்கிறார். இது பார்ப்பதற்கு திராட்சை ரசம் தான். ஆனால் சரீரத்திலே செல்லும்போது கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து உயிர்ப்பிக்கிற ஒரு காரியத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை நம்மளுடைய சரீரத்திலே இது செய்ய போகிறது. இந்த திருவிருந்து, இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? ஜீவனை கொடுக்கின்றதான ஒரு காரியம். அப்படின்னாலே உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் சகல சபைகளிலுமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் திருவிருந்து காரியத்திலே மிக ஒழுக்கமாக பயபக்தியோட மாதத்திலே எடுத்தாலும் வாரத்திலே எடுத்தாலும் அனுதினமும் எடுத்தாலும் ஒரு காரியம் என்ன என்று பார்த்தால், அவர்கள் இந்த காரியத்திலே பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் அபாத்திரமாய் புசிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. அபாத்திரமாய் புசிக்கிறவன் அவன் வியாதிப்படுவான், பலவீனப்படுவான், நித்திரை அடைவான் என்று சொல்லப்பட்டது. அப்படினாலே இதை நீங்கள் எடுக்கும்போது உங்களை சோதித்து அறியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய திருவார்த்தை சொல்கிறது. இப்பொழுது இந்த திருவிருந்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி கடமையாக நாம் ஊழியக்காரரை நான் அழைக்கிறேன். இந்த அப்பத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். சோதரம் கர்த்தாவே சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த ராபோஜன பண்டிகையிலே நாங்கள் கலந்து கொண்டு உண்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க நீர் எங்களுக்கு இறங்கும் இந்த அப்பத்தை உம்முடைய சரீரமாய் நாங்கள் ஏற்று மாற்றம் ஆசை. ஆண்டுடைய இரண்டாவது அடையாளமாக திருவிருந்து ஆராதனையில ஆண்டவர் கொடுக்கின்ற என் ரத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த திராட்சை ரசம், இது இந்த வேளையுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பானம் பண்ணும்போது அவருடைய ரத்தமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த திராட்சை ரசத்திற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்திற்கு அடையாளமாக்கப்பட்ட ஊழியக்காரர் ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து இதற்காக ஜெபிப்பார்கள். ஜோசப் அமல்ராஜ் அவர்கள் இதற்காக ஜெபிப்பார்கள். சோதரே, இந்த ரசத்தை உமது பரிசுத்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிந்தப்பட்ட இரத்தமாய் இது மாற்றி அதை நாங்கள் பருகும்போது உம்மை போல சரீரம் உள்ளவர்களாய், உம்மை போல ரத்தம் உள்ளவர்களாய், உம்மை போல சித்தம் செய்கிறவர்களாய் நாங்கள் மாறி நடக்கும்படியாய் எங்களை முழுதுமாய் இந்த வேளையிலும் நடக்கிற ஒப்படைக்கிறோம். தேவனே, உமக்கு பிரியமானதையே நாங்கள் பார்க்கவும், பேசவும், நினைக்கவும், செய்யவும் எங்களுக்கு போதுமானவராய் நீர் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் சித்தப்படி எங்களை நடத்தி எங்கள் வாழும்படியாக பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். அதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நல்ல திருவிருந்து பங்கு பெறுகிறவர்கள் தயவு செய்து முன்னாடி வாருங்க. வரிசையாக நீங்கள் பாருங்கள். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த திருவிருந்திலே இந்த அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய மாமிசத்திற்கு அடையாளமாக இந்த அப்பத்தை நீ தந்திருக்கிறீர். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இதை நீர் ஆசீர்வதித்துள்ளபடியாக இயேசுவின் திருநாமத்திலே மன்றாடுகிறோம். ஆமென். திருவிருந்து ஆராதனைக்கு பங்கெடுத்த உங்களை யாவரையும் கர்த்தர் நேற்று மீண்டும் என்று மாறாத கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். நாம் கர்த்தருடைய ஜெபத்தோட நாம் கடந்து செல்வோம். யாவரும் எழுமி நின்று நாம் ஜெபிப்போம். பரம்பரைக்கு எங்கள் பிதாவே, நீ நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீ ராட்சியம் வருவதாக, நீ சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவதாக. இது வேண்டிய ஆகாரங்களை நீங்கள் தாரும். எங்கள் கடால் மணி போல எங்கள் பாவடங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசம் பண்ணாமல் தீமையின்றி விலகி காத்துக்கிறோம். ராட்சியமும் வல்லமை மகிமையும் என்னைக்கு உங்களுடைய. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆனந்தம் என் இயேசு உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவே. ஆமென்.